இந்த வீடு கட்சது ரொம்ப உதவியா இருக்கும். இப்போ வந்து 6.25 லட்சம் கட்ட சொன்னா எங்க போறது? அது வேணா 10 லட்சம் கொடுக்கணுமா? எல்லாரும் நீங்க எங்க இருக்கீங்க, உங்களோட எம்எல்ஏ யாருன்னு கேட்டீங்க. நான் இருக்கிற இடம் வந்து திரு ஒற்றியூர்ல இருக்கேன். எங்களுடைய எம்எல்ஏ வந்து செந்தில்குமார் அவர்கள் தான், தாவேக்காவோட கட்சியில அவர் தான் இருக்காரு. நான் காலையில் ஏன் போட்டேன்னா, இன்னைக்கு அந்த பக்கம் போகும்போது வீடு வந்து அது வரைக்கும் காலியாக தான். இப்போ வந்து ஒரு சில பேர் அந்த வீட்டில் குடியிருக்காங்க. அதை பார்த்து எனக்கு பக்கம் ஆயிடுச்சு. என்னடா நம்ம கூட எழுதி போட்டுமே, நம்ம போலியே, நம்ம இங்கே இருக்கோமே, நம்மளுக்கு இங்கே தான் அலர்ட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ உடனே போய் நான் வீடியோ போட்டேன். ஏன் அலர்ட் ஆகல நம்மளுக்கு, சரி ஒரு வீடியோவாக போடலாம்னு சொல்லி நான் காலைல போட்ட வீடியோ. வணக்கம். நீங்கள் பார்க்குறீங்களே இந்த பில்டிங் வந்து கவர்மெண்ட் கட்டின ஒரு வீடு. நான் 2021 இந்த வீடு நான் எழுதி போட்டேன். இதுக்காக நான் எழுதி போட்டு அதோட பத்திரம் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா அலர்ட் ஆயிருக்கு. நான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க 6.25 லட்சம் என்கிட்ட கேட்குறாங்க. 6.25 லட்சம் என்கிட்ட எங்கே இருக்குது? ஃப்ரீயாக தான் தரேன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடு தான். இதை நான் 2021 வந்து எழுதி போட்ட ஒரு மனு, அதாவது வாடகை வீட்டில் இருக்கவங்களாம் இலவசமாக வீடு தரேன்னு சொல்லிட்டு மனு ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கொடுத்தாங்க. அதை நான் எழுதி போட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மெசேஜ் ஒரு 3 மாதம் அப்புறம் மெசேஜ், அப்புறம் இன்னொரு மெசேஜ், அப்புறம் வந்து அப்புறம் எங்களை வர சொன்னாங்க. இப்போ விவேகானந்த இல்லத்துக்கு வர சொன்னாங்க. டாக்குமெண்ட்லாம் கொண்டு வாங்க, எல்லா டாக்குமெண்ட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் கொடுத்து என்ன பண்ணாங்க, அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு இந்த பேப்பர், அதாவது எடுத்து சொல்லி பத்திரம் தான் சொன்னாங்க. பத்திரம் கூட இல்லையா, பேப்பர் மட்டும் தானே. நான் பத்திரம் சொல்லி பத்திரம் கூட இல்லை, வெறும் பேப்பர். ஆனால் எடுத்து சொல்லி வீட்டு சாவி கொடுக்கும் போது இந்த பத்திரத்தை கொடுத்து வாங்கிக்க மாட்டினாங்க. சரி, நானும் அதை நம்பி இது வரைக்குமா கிட்டத்தட்ட 2022 கொடுத்தாங்க அந்த பத்திரம், அந்த பேப்பர் அது தூக்கி அடிக்கலாம். நான் கேட்டதுக்கு தூக்கி அடிக்கலாம், இதெல்லாம் சும்மா அது கொடுத்தாங்க. நானும் வச்சுக்கிட்டு சரி உங்களுக்கு வீடு வந்துடும் அப்படின்னு 50,000 கட்ட சொன்னாங்க. 50,000 கட்ட சொன்னாங்க. 3 லட்ச ரூபா வீடு நீங்கள் 50,000 கட்டணும், மீது வந்து லோன் கட்டுற மாதிரி இருக்கும். இல்லை சார் நாங்கள் ரொம்ப ஏழை, எங்களால் கட்ட முடியாது சார். இல்லைம்மா நீ அப்படியே இது வாங்கி வச்சுக்கோ, ஸ்டாலின் ஐயா வந்து அது மாற்றிடுவார், காசுலாம் கட்ட வேண்டியது இருக்காது, நீ வந்து மாற்றிடுவாங்க, நீ வச்சுக்கோ. சாவி கொடுக்கும்போது பேப்பரை கொடுன்னு சொல்லிட்டு 2022 என்னை கூப்பிட்டு விவேகானந்தத்தில் கொடுத்தாங்க. என்கிட்ட டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்துட்டு இந்த பேப்பர் கொடுத்தாங்க. பத்திரம் சொல்லி தான் கொடுத்தாங்க. பத்திரம் கூட இல்லை, பேப்பர். நான் அப்படி நான் பத்திரம் சொல்கிறாங்க என்ன, அதனால பேப்பர். எனக்கு வீடு வந்து படம் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து கேட்டால் அப்போ 3 லட்சம் சொன்ன வீடு இப்போ 6.25 லட்சம் சொல்கிறாங்க. இது கார்கில் நகரில் இருக்கிற வீடு. இதே மணலி புது நகரில் ஒரு வீடு இருக்கா, அது வேணா 10 லட்சம் கொடுக்கணுமா? 10,000 கட்டு கூட என்னால் முடியாது. நான் 2 பெண் பிள்ளைகள் வச்சுக்கேன். அந்த 2 பெண் பிள்ளைகளுக்கும் நான் காசு 50,000 எழுதி போடலை. என் பிள்ளைக்கு பெரிய பிள்ளைக்கு கிட்னி ப்ராப்ளம், 2 கிட்னியும் வீக்கமாக இருக்குது, அதாவது பெருசாக இருக்குது. அதாவது அவளோட வயசுக்கு மீறி பெரியவங்க இருக்கிற சைஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 மந்த்ஸ் ஒரு தடவை வந்து ஸ்கேன் எடுக்கணும், ஃபாலோ பண்ணணும். 3 மாதம் ஒரு தடவை நான் ஸ்கேன் எடுக்கணும். ஸ்கேன் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ வந்து அது இன்னும் பெருசாக தான் ஆகிட்டு இருக்கு, ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னும் பெருசாகிட்டு இருக்கு. அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ஒரு 6 மாதம் அடுத்த 6 மாதத்துல வந்து அது இன்னும் வளர்ந்துருச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் கூட ஆப்ரேஷன்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் வேண்டிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பிரச்சனை நான் இருக்கேன். இந்த வீடு கட்சது ரொம்ப உதவியாக இருக்கும். இதை தவிர்த்து அவளுக்கு அடிக்கடிக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அந்த இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 1 வாரம் 2 வாரம் பெட்ல இருந்து அந்த இன்ஃபெக்ஷன் எடுப்பாங்க, ஊசி போட்டு ட்ரிப்ஸ் போட்டு. இந்த மாதிரி கஷ்டம் நான் இங்கே இருக்கும். எங்கள் வீட்டுக்காரருக்கு ஸ்ட்ரோக் வந்து இப்போ தான் நல்லா இருக்காது. ஸ்ட்ரோக் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட வேலைக்கு போகாம ரொம்ப கடன் பிரச்சனை, அதனால வேலைக்கு போக நம்ம ரொம்ப வந்து சமாளிச்சு தான் இங்கே இருக்கும். இப்போ வந்து 6.25 லட்சம் கட்ட சொன்னா எங்கே போகிறது? ஏழைக்கு கொடுக்கலாம்ல, உண்மையாக யாருக்கும் நம்மளுக்கு கொடுக்கலாம், உதவி பண்ணலாம். எனக்கு அந்த வீட்டில் எல்லாம் வந்து இப்போ இருக்காங்க. அப்போ இதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாயிடுச்சு. நம்மளுக்கு கிடைக்கல, நம்மளுக்கு இங்கே வீடு இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமா இருக்கு. இதனால எனக்கு அந்த வீடு பிடிச்சா எனக்கு வாடகை மிச்சமாகி என் பிள்ளைங்களை வந்து நான் பார்த்துக்க முடியும். என்னால் வேலைக்கு போக முடியாது. ஏன்னா பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. அவளுக்கு வந்து அடிக்கடிக்கு பாத்ரூம், அதாவது டபுள் இது, அதாவது பாத்ரூம் போயிட்டு 10 நிமிஷம் திரும்பி பாத்ரூம் போய் அவளை விடணும். அப்போ தான் வந்து அவளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாது, வீக்கம் வந்து குறையும் சொல்லிட்டு டாக்டர் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் அவளை பார்த்துக்கணும். அதனால வேலைக்கு போடாமல் நிறைய கடன் பிரச்சனை. கொரோனா டைம்ல பயங்கர கடன் பிரச்சனை. ஒரு ஸ்ட்ரோக் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமா வேலைக்கு போகாம நான் ரொம்ப கடன் பிரச்சனை இருக்கு. அதனால ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு இந்த வீடு கிடைச்சாலும் ஓகே. இப்போ கூட நான் அந்த வீடு கொடுத்தா கூட அதை நான் வீடு வாடகை கம்மி பண்ணி கடத்தை தான் அடைக்க முடியும். ஏன் நல்லா இருக்கணும்னா இல்லை, ஏதோ ஒன்று எனக்கு ஒரு சின்ன இருப்பு கிடைச்சாலும் இப்போ எங்களுக்கு ரொம்ப பெருசு. அந்த நிலைமை நாங்கள் இருப்போம். ஆனால் இப்போ வீடு 6.25 லட்சம் இப்படி கட்டப்பட்டா வீடு வந்துச்சு சந்தோஷப்படுறதா, இல்லை 6.25 லட்சம் கட்டல நம்ம கட்ட முடியாது, நம்மளுக்கு இது கிடைக்காதுன்னு சொல்லி நான் கஷ்டப்படுறேன். எதுவோ எங்கள் தள்ள கஷ்டப்படுறது மட்டும் தான் எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 5 வருஷமா நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். 2021 கொரோனா டைம்ல தான் கஷ்டப்பட்டுருக்கேன். என்னால் மீளவே முடியல. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அதுக்காக தான் நான் அந்த வீடியோ போடுறேன். உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த வீடியோவும் போடுறேன். இப்போ அந்த நாங்கள் உள்ளே போய் விசாரிக்கும் போது அப்புறம் அந்த வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே போவோம். அந்த பில்டிங் ஆஃபீஸர் இருந்தேன், நான் விசாரித்தேன். நீங்கள் எனக்கு வீடு அலர்ட் ஆயிருக்கு, இது யார்ட்டு மிக்கணும், உள்ளே மேலே போங்கம்மா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள் மேலே போக சொன்னாங்க. அப்போ வந்து அந்த ஆஃபீஸில் பேசினா இது பேப்பர்னு சொல்கிறார். இல்லை சார், அப்ளிகேஷன்லாம் கொடுத்து நாங்கள் டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டு அப்போ இது கொடுத்தாங்க சார், சாவி கொடுத்த பிறகு சாவி கொடுக்கும்போது பேப்பரை கொடுங்க. இல்லைம்மா இது இல்லை நீங்கள் திரும்ப ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்க சொல்லிட்டாரு. திரும்ப எழுதி போனோமா அதுக்கு ஒரு 6 மாதம் ஆகுமா.
இல்லை சார் என் வீடு எனக்கு வந்திருக்கு சார், என் பேரில் வீடு இருக்குது சார், எனக்கு அலாட் ஆயிருக்கு அந்த வீடு சார். இல்லைம்மா இது இல்லை, நீங்கள் திரும்ப பண்ணது இல்லை, இதெல்லாம் இது வேஸ்ட்டுமா, இது ஒன்றும் இல்லை, இது அப்ளிகேஷன் இல்லை சார். அப்ளிகேஷன் கொடுத்து எனக்கு டாக்குமெண்ட்லாம் வாங்கி வச்சுன்னா சார் இது கொடுத்தாங்க ஜாப் அடிச்சு. இது பேப்பர்மான்னு தூக்கி போடுறாரு. அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நம்ம முயற்சி பண்ணி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும் போது கிடைக்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த பிள்ளைங்களாம் 12 வருஷமாக சொந்த வீடுன்றது இல்லாத நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். வாடகை கொடுக்க முடியாமல் வாடகை வீட்டை இருந்துக்கிட்டு நம்மளுக்கு ஒரு வீடு கிடைக்க போகுதுன்ற ஒரு பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு வீடு கிடைக்க போகுது கவர்மெண்ட் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இப்போ வந்து பக்கு நான் இப்போ 6 லட்சம் 6.25 லட்சம் நம்ம எங்கே போகிறது, யாருக்கு எங்கே போகாது. தினசரி வாழ்க்கையை ஓட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு முழிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது 6.25 லட்சம் யாரும் கொடுக்குறோம், ஏது கொடுக்குறீங்க, ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு போங்க. ஒரு கேட்குறாரு இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ்லாம் கட்டுறது ஒரு வீடு கிடையாது சார். அன்றாட வாழ்க்கையை நாங்கள் கஷ்டப்படுறோம், நாங்கள் எங்கே எங்களை பார்த்து இன்கம் டேக்ஸ் கட்டுற மாதிரி ஆள் மாதிரி இருக்கா. அவர் சொல்கிறார் இதெல்லாம் பார்த்து தான் அந்த வீடு கொடுப்பாங்க, அவங்க மேலே எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது சார். எங்கள் வீட்டில் காணினாலும் கூட இல்லை, ஒரு ஸ்கொயர் ஃபீட்னாலும் கூட எங்கள் பேர் மேலே இல்லை, அப்படி ஒரு கஷ்டப்படுறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க, திரும்ப போய் பெட்டிஷன் போடுங்க, பெட்டிஷன் போட்டு உங்களுக்கு என்னென்ன வருமோ அது இன்னும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பண்ணுங்க, அப்போ தான் வீடு வரணும்னு சொல்லிட்டாங்க. சாமி இதுக்கே பாதி கிட்டத்தட்ட 6 வருஷமாக நான் தெரிஞ்சு வீடு வந்துச்சுன்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சுது. ஆனால் இப்போ திரும்ப ஆரம்பிக்கணும், நான் என்ன பண்ணுறது, எப்படி முடியாது. கிடைக்கட்டும் இல்லை, நாங்கள் எங்கள் தலையில் கஷ்டப்படணும்னு தான் எழுதிருக்கு, கஷ்டப்பட்டு தான் ஆகும், வெளியில் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அது மட்டும் தான் இப்போ என்னோட எண்ணத்தில். ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும், உங்களோட பாசத்துக்கு ரொம்ப நன்றி. நான் அந்த வீடியோ போடுறேன், அவர் சொல்றது பாருங்க, இதெல்லாம் சும்மா பேப்பர் மாட்டேன் அவ்வளோ டாக்குமெண்ட் கொடுத்து அழைச்சி லாஸ்ட்டுக்கு பேப்பர் மான்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வீடியோ போடுறேன்.